அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய கவலைகளை தூரமாக எத்தனையோ அமல்களை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட அமல்களை கொடுத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய பாவத்தினுடைய காரணத்தினால்தான் நமக்கு கவலையை தருகிறான். அப்படிப்பட்ட கவலைகளை நாம் தூரமாகுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி வாங்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பிற்கான இஸ்திக்ஃபாரும் செய்ய வேண்டும். அதாவது நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் நம்முடைய வாழ்வில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் அல்லாஹு தபாரக் வ தஆலா தூரமாக ஆக்குவான். நம்முடைய வீடுகளில், வியாபாரத்தில், எல்லா இடங்களிலும் நமக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. நாம் வேலைக்கு சென்றால் நம்முடைய வியாபாரத்திலும் எங்கே பார்த்தாலும் நமக்கு மிகவும் கவலைதான் அதிகமாக இருக்கிறது. இல்லை, வீட்டிற்கு போய் சற்று நேரம் ஓய்வு எடுக்கலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நாம் வீட்டிற்கு வந்தால் வீட்டிலும் கவலை. கவலை இல்லாத இடமே இல்லை. எங்கே போனாலும் நமக்கு கவலை மட்டும்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட கவலைகளை நாம் தூரமாக ஆகுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், உங்களுடைய கவலைகளை தூரமாக ஆகுவதற்கு நீங்கள் படித்திருக்கும் இந்த கலிமா, அதாவது நீங்கள் ஈமான் கொண்ட இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவில் நீங்கள் அமல் செய்தாலே போதும், அல்லாஹு தபாரக் வ தஆலா உங்களுடைய கவலைகளை தூரமாக ஆக்குவான். சுபஹானல்லாஹ். நாம் எல்லோரும் இந்த கலிமாவை படித்திருக்கிறோம். அதாவது இந்த கலிமாவில் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பெரியவன் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய நபியாக இருக்கிறார் என்று நாம் அதன் மேல் ஈமானை கொண்டிருக்கிறோம். இந்த ஈமானில் நாம் அமல் செய்தால்தான் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய கவலைகளை தூரமாக ஆக்குவான். நாம் வெறும் ஈமானை கொண்டு இதன் மேல் நாம் எந்த ஒரு உழைப்பும் எந்த ஒரு அமலும் செய்யாமல் இருந்தால் எப்படி அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய கவலைகளை தூரமாக ஆக்குவான்? அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், நீங்கள் படித்திருக்கிற இந்த கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் படித்திருக்கிற இந்த கலிமாவை, நீங்கள் ஈமான் கொண்ட இந்த கலிமாவில் மேல் நீங்கள் தொடர்ந்து உழைப்பு செய்யுங்கள், அதாவது தொடர்ந்து நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். யார் இந்த கலிமாவில் மேல் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் என்ன என்று தெரியுமா? முதலாக தினந்தோறும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அதாவது தொழுகையை நாம் ஒரே ஒரு தொழுகை கூட விடாமல் நேரத்தோடு தொழ வேண்டும். பெண்கள் இருந்தால் வீட்டில் தொழ வேண்டும். பாங்கு சொன்னவுடனே பெண்கள் வீட்டில் தொழ வேண்டும். ஆண்கள் இருந்தால் மசூதிற்கு போய் ஜமாத்தோடு தொழுகை தொழ வேண்டும். இதுதான் தினந்தோறும் செய்யக்கூடிய கடமைகளில் மிகப்பெரிய கடமை. இந்த கலிமாவினுடைய ஈமானினுடைய கடமை என்னவென்றால்
தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை இந்த தொழுகையினுடைய கடமைதான். இந்த தொழுகையை நாம் பேணுதலாக தினந்தோறும் நேரத்தோடு ஆண்கள் ஜமாத்தோடு தொழுதால் அல்லாஹு தபாரக் தஆலா உங்களுடைய கவலைகளை தூரமாக ஆக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், யார் இந்த கலிமாவின் மேல் ஈமான் கொண்டு இதன் மேல் அமல் செய்கிறார்களோ அல்லாஹு தபாரக் தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்திலும் கபரிலும் நாளை மறுமை நாளிலும் எந்தவித கவலையும் இல்லாமல் வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பரக்கத்தான கலிமா இருக்கிறது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட கலிமாவின் மேல் நாம் தினந்தோறும் உழைப்பு செய்தால், அதாவது தினந்தோறும் நாம் அமல் செய்தால் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய வீட்டினுடைய கவலையும் தூரமாக ஆக்குவான். நம்முடைய வியாபாரத்திலும் இல்லை நம்முடைய ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் இருக்கும் கவலைகளையும் அல்லாஹு தபாரக் தஆலா தூரமாக ஆக்குவான். மற்றும் நம்முடைய மனதில் இருக்கும் கவலைகளையும் அல்லாஹு தபாரக் தஆலா தூரமாக ஆக்குவான். நம் ஏதாவது கடன்களில் சிக்கிக் கொண்டிருந்தால் அதையும் தூரமாக ஆக்கி கடன்களிலிருந்து அந்த கவலையும் அல்லாஹு தபாரக் தஆலா தூரமாக ஆக்குவான். அதற்காக தான் நம்முடைய கவலைகளை தூரமாக ஆகுவதற்கு நாம் தினந்தோறும் செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல் இந்த தொழுகையினுடைய அமல். தினந்தோறும் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு இருக்கின்ற எல்லா கவலைகளையும் மற்றும் நமக்கு வரக்கூடிய எல்லா கவலைகளையும் அல்லாஹு தபாரக் தஆலா இந்த கலிமாவினுடைய பர்க்கத்தினால் அல்லாஹு தபாரக் தஆலா தூரமாக ஆக்குவான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், யார் இந்த கலிமாவை படித்து அமல் செய்கிறார்களோ அவர்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தபாரக் தஆலா எழுப்பக்கூடிய அந்த நேரத்தில் மண்ணை தட்டிவிட்டு, யா அல்லாஹ், நீ எங்களை உலகத்திலும் கபரிலும் எந்தவித கவலையும் இல்லாமல் வைத்த உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மண்ணை தட்டி அப்படி எழுந்து மஹ்ஷர் மைதானத்தில் சென்று அங்கேயும் அவர்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்கின்ற அந்த காட்சியை என் கண்முன்னே தெரிகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தபாரக் தஆலா இப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.